ஹாய் வெல்கம் பேக் டு மை மினி vlog. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ட்ராவல் vlog தாங்க வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு சில கோயிலுக்கெலாம் வந்து போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான டெம்பிள்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த டெம்பிள்லாம் வந்து போகிறோம், எந்தெந்த டைமுக்கு வந்து க்ளோஸ் ஆகும்னு சொல்லி எல்லாமே அவர் தான் வந்து பார்த்து 11 o'clock நைட் வந்து கிளம்பலான்னு சொல்லியிருந்தார். ஸோ கரெக்டாக நாங்கள் வந்துட்டு 11-11:30 வந்து கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்னின்னு சொல்லிட்டு ஃபோல்டர், மேரேஜ் ஆன புதுசில் அவர் வந்துட்டு என்னோடய பேரில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி எனக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே வந்துட்டு காரில் ப்ளே பண்ணிகிட்டே வருவார். கொஞ்ச நாள் இது வந்து இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ திருப்பியும் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது போட்டப்போ ஒரே ஜாலியாக குஷி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து போன ஸ்தலம் பார்த்திங்கன்னா சேஷபூரீஸ்வரர் ராகு கேது டெம்பிளுங்க. திருப்பாம்புரமில் வந்து இருக்குங்க. ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது தோஷத்துக்காக வந்துட்டு நிவர்த்தி ஆகிறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுவாங்கங்க. நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 6 o'clock 6:30 வந்து ரீச் ஆகிட்டோம். கோயில் வந்து பார்த்திங்கன்னா 7-7:30 தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ரூம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோங்க. பட் அது வந்து கிராமங்கிறதுனால அங்கே எங்கேயுமே வந்துட்டு ரூம்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாய்லெட் வசதிகள்லாம் வந்து இருந்தது. பட் எதுவுமே வந்து க்ளீனாகவே இல்லை. ஸோ டெம்பிள்லேயே வந்துட்டு ஒரு பாத்ரூம் வந்து இருந்தது. அங்கே வந்துட்டு நாங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு இந்த தீர்த்த குளத்தில் வந்து நாங்கள் வந்து தீர்த்தம் வந்து தலையிலலாம் வந்து தெளிச்சுட்டு அங்கே வந்து சாமியும் வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து உள்ளே போயிட்டோம். ஸோ இந்த தீர்த்தத்தில் வந்து நீராடிட்டு நம்ம போனால் நம்ம தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது 2 பேருமே வந்துட்டு சிங்கிள் பாடியாக வந்து இருக்காங்க. ஸோ இந்த கோயிலில் வந்துட்டு தோஷங்கள்லாம் வந்துட்டு தீர்க்கறதுக்காக நிறைய பேர் நாகர் சிலை வந்துட்டு இந்த வன்னி மரத்துக்கடியில் வச்சு பிரதிஷ்டம் வந்து பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாகங்களுக்கும் ஒரு நாள் வந்துட்டு சக்தி இழந்து இருந்தப்போ இந்த கோயிலுக்கு வந்து எல்லா நாகங்களும் சிவனை வழிபட்டதுக்கப்புறம் தான் எல்லா நாகத்துக்கும் சக்தி வந்ததுன்னு வந்து சொன்னாங்க. இன்னும் நிறையா வந்துட்டு அங்கே உள்ள ஐயர் வந்து சொன்னாங்க. நான் ஒரு சிலது வந்து ஞாபகம் வச்சுருந்தேன், ஒரு சிலது வந்து எனக்கு மறந்துருச்சு. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து முன்னாடி போயிருக்கீங்களான்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன டெம்பிள்லாம் வந்து விசிட் பண்ணாங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போடுறேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.